உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். நான் நிற்கிற இடம் ரொம்பவே ரம்யமாக இருக்குது இல்லையா, பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது. பட் வந்துட்டு ரொம்ப பிஸியான இடம். இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டர்லிங் ரோடு, நுங்கப்பாக்கம் ஸ்டர்லிங் ரோட்டில் தான் நிற்கிறேன். இங்கே வந்துட்டு ரம்யா ஹரிசங்கர் அப்படின்றவங்க வீட்டுக்கு தான் போக போகிறோம். ரம்யா வந்துட்டு ஒரு அட்வொகேட்டோடைய ஒய்ஃபு. இருந்தாலும் ரொம்ப பிஸி ஸ்கெடியூலில் அவங்க ஹஸ்பண்டுக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷோ இடைவிடாமல் பார்ப்பாங்களாம். இந்த ஷோனா ரொம்ப இஷ்டமாக, எங்கே போய் எங்கே வந்தாலும் 1:30 மணிக்கு வந்துட்டு டிவி முன்னாடி வந்துட்டு உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்தளவுக்கு நம்ம ஷோ வந்துட்டு அவங்கள ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹரிசங்கர், நீங்கள் சொல்லுங்கள் ரம்யா பற்றி. நீங்கள் தான் நிறையா சொல்லணும். எப்படி உங்களுக்கு இங்கேயும் சப்போர்ட்டாக இருக்காங்க, வீட்லேயும் சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? பசங்க 2 பசங்களையும் மெயின்டைன் பண்ணுறாங்களா? இவங்க பெரிய பையன் இல்லையா? பிரதாப்பா. என்ன படிக்கிறீங்க? ஓகே, சரி, நல்லா படிப்பீங்களா? சரி, மம்மி நல்லா சமைப்பாங்களா? ஐயோ, மாடத்தை வாங்கிட்டான். ரம்யா, நீங்க சொல்லுங்க, நான் இவன்கிட்ட கேட்க மாட்டேன். இவன் பேரு தேஜஸ்ரீ சங்கர். தேஜு குட்டி, ஹாய் சொல்லுங்க. ஹாய். சரி, என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஏன் அவன் அந்த மாதிரி சொல்றான் ரம்யா? நீங்க ஒழுங்கா சமைச்சு தரது இல்லையா ரம்யா? அவரு விளையாட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் தான் நிறைய கேட்பானோ? ஆமா. எப்போ பார்த்தாலும் மம்மி ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்ட்டு நீ மம்மி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறியா? குட். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி சமைப்பாங்க அவங்க? நல்லா சமைப்பாங்க. என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் பண்ணுவாங்க? வெஜிடேரியன் தான்? வெஜிடேரியன் ஃபுட்டு தான். ஓகே, குட். நீங்கள் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி வந்தப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்த ஃபுட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அப்படி மறக்க முடியாமல் என்ன பண்ணி கொடுத்தாங்க? என்ன பண்ணி கொடுத்தாங்க? இந்த பிரிஞ்சால் ஃப்ரை. பிரிஞ்சால் ஃப்ரை நல்லா பண்ணியிருந்தாங்களா? பரவாயில்லைங்க, கத்திரிக்காய் கொடுத்து கலக்கிட்டீங்க. ரைட். சரி, இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வாழைப்பூ குழம்பு. வாழைப்பூ கோலாவா? குழம்பு. ஓகே. வாழைப்பூட குழம்பு. குட். சரி, கிச்சன் போலாமா? நம்ம ரம்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பூல வந்துட்டு குழம்பு பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பயன்படுத்தி பண்ண போறீங்க ரம்யா? வாழைப்பூ, சின்ன வெங்காயம், ஓகே, நாட்டு தக்காளி, ஓகே, மிளகாய்த்தூள், ஓகே, மல்லித்தூள், ஓகே, பூண்டு, ஓகே, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் பேஸ்ட், ஓகே, கடுகு, வெந்தயம், நல்லெண்ணெய், சமையல் எண்ணெய், கல் உப்பு, ஓகே, புளி தண்ணி. ஓகே, குட். சரி, இதுதான் வந்துட்டு இது ரெகுலராக புளி குழம்பு பண்ணுற மாதிரியே பண்ணி வாழைப்பூ போட்டு. ஆமாம், லைக் சூப்பர். யூஸ்வலாக வந்துட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு, கத்திரிக்காய் காரக்குழம்பு, தென் பூண்டு குழம்பு, இந்த மாதிரி சாப்பிட்டவங்களுக்கு இது வாழைப்பூ குழம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம ரம்யா வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குன்றது நம்ம கண்டிப்பாக ஃபினிஷிங்கில் பார்த்துடலாம். அடுப்பு பற்ற வச்சிடலாம் ரம்யா. ஓகே, அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஃப்ரை பண்ணி காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே. ஜென்ரலாக வந்துட்டு நீங்கள் நிறைய சைவ சாப்பாடு தான் நிறைய சமைப்பீங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? வெரைட்டியாக வேறு என்ன வித்தியாசமாக என்ன பண்ணி வீட்டுக்கார அசத்தணும்னு எதையாவது பண்ணி சொதப்பன மாதிரி ஏதாவது இருக்குதா? நிறையா இருக்கு. ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணுங்க. புதுசா ட்ரை பண்ணுவேன். அது சரியா வராது. என்ன சொல்லுவாங்களா? அப்போ எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படிங்கப்பா சொல்லுவாங்க. ஓகே, என்ன ஊற்றிடலாமா? குக்கிங் ஆயில். வாழைப்பூ. ரைட். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு பூ போட்டு வதக்கிக்கணுமா? ரைட். பெரிய பையனுக்கு வெரைட்டி என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் ஸ்கூலில் பேக் பண்ணி கொடுப்பீங்க? மோஸ்ட் வந்து சப்பாத்தி, சாலட்ஸ் தான் சாப்பிடுவோம். ஓகே, ஓகே. அப்படியே புளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ். ஓகே. எப்படி அவங்களுடைய டயட் ஃபுட்டு எப்படி வந்துட்டு பேலன்ஸ்டாக கொடுக்குறீங்க? அதாவது டெய்லி புளிசாதம் யாருக்குமே பிடிக்காது, டெய்லி லெமன் ரைஸ் யாருக்கும் பிடிக்காது. இந்த காலத்தில் குழந்தைங்க எக்ஸஸ் டிஃபன் பாக்ஸ் திறக்கும் போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும். போட்டதே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அப்படியே எடுத்து வந்து வைப்பாங்க. ஸோ அவங்கள எப்படி நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க? அதாவது 2 weeks ஒன்ஸ் வந்து லெமன் ரைஸ் அந்த மாதிரி கொடுப்போம். தினைக்கான சாலட் இருக்கணும். சாலட், ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடலாம். என்ன காஞ்சி நம்ம ஷோவில் நம்ம வந்துட்டு வாழைப்பூ வந்துட்டு கொடுத்துருப்போம். அதாவது சைவ மீன் குழம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். சைவ மீன் குழம்புனா எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? பார்த்ததில்லை. அதாவது லுக்கிங் லைக் ஃபிஷ் கறி. அதாவது ஃபிஷ் கறி மாதிரி ரெடி பண்ணுவோம். ஃபிஷ்ஷு போடாமல் கடைசியாக வந்துட்டு சைவ மீன் எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி பேட்டர் இருக்கு இல்லையா? பஜ்ஜி பேட்டரில் இந்த வாழைப்பூ வந்துட்டு அந்த பூ நுனி இருக்கும் இல்லையா, அந்த பிளாசம் அதை மட்டும் பிடிச்சிட்டு
ஸ்டெம்மை அந்த பஜ்ஜி பேட்டரில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு குழம்பு தனியாக ஃபிஷ் கறி மாதிரி கிரேவி ரெடி பண்ணி ஃபினிஷிங்கில் அந்த இது அதில் போடுவோம். ஸோ சைவ மீன் குழம்பு சைவ மீன் குழம்புன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கின்னு வந்துட்டு ஃப்ளஷ் மாதிரியே இருக்கும். புளி தண்ணியில் ஊறி புளி குழம்புல கிரேவியில் வந்துட்டு அது ஊறி அந்த ஃப்ளஷ்ஷு வந்துட்டு அந்த மேலே அந்த பஜ்ஜி மிக்ஸ் இருக்குல்ல பெசல் பேட்டர் இருக்குது அது வந்துட்டு ஊறுனா பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ் மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது சைவ மீன் குழம்பு நம்ம ஷோவில் நம்ம கிரியேட்டிவ் டிஷ்ஷாக கொடுத்துருவோம். நான் அந்த வாழைப்பூ குழம்பு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு அதுதான் ஞாபகம் வருது. ஓகே சரி தனியாக எடுத்து வச்சிடலாம். போதுங்கம்மா. சரி எடுத்து வச்சுக்கலாமா? ஓகே இந்த ஆயிலே சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் டொமேட்டோ வேணும். வீட்டில் வந்துட்டு நீங்கள் ஹரி உங்களுக்கு என்னைக்காவது குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? நல்லா பண்ணுவார். ஓகே குட். நல்லா சமைப்பாங்களா அவங்க? எல்லாமே நல்லா சமைப்பாங்க. சரி அப்போ நீங்கள் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டீங்களா ரம்யா சமையலில்? ஆமாம் வெஜிடேரியன் இங்கே வந்து இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டீங்க. ஓகே நேற்று மதுரைன்னு சொன்னீங்க நீங்கள். ஓகே மதுரையில் நிறைய ஃபுட்டு நம்ம ஷோ நம்ம இப்போ தான் சமீபத்தில் தான் நம்ம மதுரையெலாம் போயிட்டு வந்தோம். நிறைய ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் நிறையா இருக்கும் மதுரை அப்படின்னாலே. ஒரு பாரம்பரியமிக்க பாண்டிய நாட்டு உணவு வகைகளில் பாரம்பரியமிக்க ஃபுட்டு வந்துட்டு மதுரையில் கிடைக்கும். மதுரை அப்படின்னு சொன்னாலே ஜிகிர் தண்டா, கறி தோசை, அதுக்கப்புறம் பருத்திப்பால் அல்வா, சொதி. மதுரை திருநெல்வேலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொதி ஃபேமஸாக இருக்கும். இது மாதிரி நிறையா டிஷ் இருக்கும். பட் நான்வெஜ் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் நமக்கு. சரி நல்லா வதங்கிட்டு இருக்குமா? எவ்வளோ நேரம் ஆகணும்? நல்லா தொக்கு மாதிரி வரும். சரி ஓகே. இப்போ ஏதாவது மசாலா ஆட் பண்ணுவீங்களா? கடைசியாக ஆட் பண்ணுவீங்களா? கொஞ்சம் தக்காளிலாம் வதங்கின பிறகு இது மேட்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? இப்போ மசாலா போட போகிறீங்களா? ஆமாம். தக்காளி நல்லா மேட்ச் ஆனதுக்கப்புறம் போடணும் இல்லையா? ஓகே வாழைப்பூ போடணும். வாழைப்பூ ஏற்கனவே ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா? ரைட். வாழைப்பூ வந்துட்டு முன்னாடியே போடணுமா ரம்யா? தனியாக வதக்கி வச்சுட்டு தான் போடணுமா? இப்போ வதக்கும் போதே சேர்த்து வதக்கக்கூடாதா? அதாவது வதக்கலாம். ஓகே இது ஒரு ஸ்டைல். ஓகே ஓகே ரம்யா ஸ்டைல். ரைட். ராக் சால்ட்டு, இது தனி மிளகாத்தூளா? இல்லை தனி மிளகாய். தனி மிளகாய். ஓகே காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருவோம். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக. ஓகே தனியாத்தூள் மிளகாத்தூள் 2 ஸ்பூன்னா தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டால் சரியா இருக்கும். ரைட். டெம்பரிங் தனியாக பண்ணி அதில் போடுவீங்களோ? ஓகே. இப்போ புளி தனியாக இருங்க. ரெகுலர் வாட்டர் கொஞ்சம், டேமரிண்ட் வாட்டர் கொஞ்சம். அடுத்தடுத்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இது பண்ணால் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா? புளி தண்ணி. இந்த வாழைப்பூ குழம்பு வந்துட்டு கண்டிப்பாக ரைஸ் கூட நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. வேற எது கூடலாம் நல்லா இருக்கும்? இட்லிக்கு நல்லா இருக்கும். இட்லி ஓகே. கல் தோசை, இடியாப்பம் சாப்பிட்டு இட்லி தோசை ரைஸு ஸ்டீம்டு ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லா காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்கும். ஓகே. அம்மா நல்லா சமைப்பாங்களா ரம்யா? உங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க. ஏன்னா மதுரை வேற சொன்னீங்க. அம்மா என்ன நல்லா ஃபேமஸ் ஃபுட்டு அப்படின்னு பண்ணுவாங்க? அம்மா வந்து நாட்டு காய்கறி வச்சு நல்லா சமைப்பாங்க. நாட்டு கிடைக்கிற கிராமத்து காய்கறி கிடைக்கிறது நல்லா சமைப்பாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அம்மா கிட்ட கேட்குற டிஷ் என்னவா இருக்கும்? இது பண்ணி வைக்குமா நான் வரேன் ஊருக்கு அப்படின்னு சொல்லி. அங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு எது பிடிக்கும் அவங்க சமையல்லே? வெண்டைக்காய் குழம்பு, பச்சை மொச்சை பயிறு. பச்சை பயிறு முச்சியிலே பச்சை மொச்சை இருக்கு, அந்த பயிர் வச்சு பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். கிராமத்துலலாம் என்னங்க நம்ம தோட்டத்தில் விளையிற காய்கறி தான். அதாவது கத்திரிக்காய், இந்த பச்சை மொச்சை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய், இந்த மாதிரி வீட்டில் விளையிற வாழைக்காய், வீட்டில் விளையிற காய்கறிகள் தான் அதிகமாக. வெளியிலலாம் போயிட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அவங்க தோட்டத்துலேயே அவங்களுக்கு விளையும். அவங்களுக்கு என்ன மார்க்கெட்டுக்கு போய் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அடிக்கடி முருங்கைக்கீரை இருக்கும், கீரை நிறையா பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். கூடவா
வாட்டர் தண்ணி வேணுமா இன்னும்? கொஞ்சம் போதுமா? குட். பிறகு கொதிக்கணும். கொதிச்ச பிறகு நம்ம நல்ல நெல் கடுகு இதை பற்ற வச்சுக்கலாமா தாளிப்புக்கு? ஓகே. பற்ற வச்சாச்சு. இப்போ வந்துட்டு கடாய் காய்ச்சதுக்கப்புறம் அப்படியே டெம்பரிங் போட்டு அப்படியே போட வேண்டியது. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாமா? நல்லெண்ணெயை போதுமா? கொஞ்சம் என்னென்ன போட்டு தாளிக்க போகிறீங்க? கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை. வெந்தயம் போதுமா? ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ கிரேவி மாதிரி வந்துடும் ஒரு டைம். ஃபினிஷ் ஆயிடுச்சு இல்லையா? குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டெம்பரிங் போட்ட உடனே அதோடைய அரோமா வந்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இல்லையா ரம்யா? மாற்றிக்கலாமா? சூப்பர், நைஸ் ப்ரெசன்டேஷன். ரொம்பவே அழகாக வந்து உணவை சமைக்கிறத விட அவங்க பரிமாறுற விதம் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. குட். ரொம்பவே நல்லா இருக்குது இந்த குழம்பு வந்துட்டு. எனி டேமரின் பேஸ்டு கிரேவி இப்போ பண்ணுறதை விட இன்னும் ஒரு 4 hours 5 hours கழிச்சு சாப்பிட்டோம், இல்லை மறுநாள் வச்சு கூட சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க வாழைப்பூ குழம்பு. தேங்க்யூ ரம்யா, தேங்க்யூ ஸோ மச். வாழைப்பூ குழம்பு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ, சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கடுகு, வெந்தயம், சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய், உப்பு, புளித்தண்ணீர். செய்முறை: வாணலியில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் வாழைப்பூ சேர்த்து வதக்கி எடுக்கவும். அதே வாணலியில் நறுக்கிய சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி சேர்த்து மசிந்து வரும் வரை வதக்கவும். பின்பு வறுத்த வாழைப்பூ, உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், புளித்தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். பின்பு தேங்காய் விழுது தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். மற்றொரு வாணலியில் நல்லெண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் வெந்தயம், கறிவேப்பிலை சேர்த்து வதக்கி குழம்போடு சேர்த்து 2 நிமிடம் கொதிக்க விட்டு பரிமாறவும். இப்பொழுது வாழைப்பூ குழம்பு தயார்.